தேங்காய் கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். வீட்டில் நம்ம பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தேங்காயை சேர்த்துக்கணும். ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை. சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு, ஏலப்பொடி, ஏலக்காய் பொடி பொடி பண்ணியிருக்கு உள்ளரே. பொடி பண்ண ஏலக்காய். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு பெசரிப்போம். இதில் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி அதை பெசரிக்கணும். இப்படி மாவு பதமாக சேர்த்துக்கணும். ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இப்படி அழகாக மாவை சேர்த்து வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அவ்வளோ. இப்படி செஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு சூப்பராக மணக்குது, அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதை வேக வச்சு தட்டில் கொட்டிட்டு நாட்டு சர்க்கரை எடுத்து அழகாக எல்லாத்துலேயும் வச்சிடணும். நாட்டு சர்க்கரை வச்சா தான் நல்லாயிருக்கும். சர்க்கரை சுகர் இருக்கிறவங்க சர்க்கரை கூட யூஸ் பண்ண வேண்டியதில்லை, சும்மா வெறுமனே சாப்பிட்லாம். சர்க்கரை இல்லை அப்படிங்கிறவங்க குழந்தைங்க வந்து சுகர் இல்லாமல் சாப்பிடாதுங்க, இனிப்பாக கொடுத்தா தான் எதுவுமே சாப்பிடுங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் பொழுது கொஞ்சம், நான் இப்போ கொஞ்சம் அதிகப்படியாகவே வைக்கிறேன், அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதை வச்சு சாப்பிடணும். ரொம்ப ஈஸியான ஒரு தேங்காய் கொழுக்கட்டை. ரொம்ப ஒன்றும் இதில் வேலை இல்லை. பச்சரிசி, லைட்டாக சுகரு,
சிவசிவா. லைட்டாக சால்ட்டு, ஒரு ஏலக்காய், தேங்காய் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். மாவை விட தேங்காயை அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டால் இது தேங்காய் கொழுக்கட்டைங்கிறதுனால தேங்காயை சேர்த்து அதை நம்ம பெசரும் போதே அந்த தேங்காய் பால் வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். திருப்பி மறுபடியும் வேக வச்சு எடுக்கும் பொழுது அதை விட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நம்ம வெறுமனே வாயில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நான் சுகர் இல்லாமல் எனக்கு எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னா இந்த மாதிரி சுகர் உள்ளதை எடுத்து அழகாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்கால நேரத்தில் மாலை நேரம் சிற்றுண்டியாக இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டாலே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு தேங்காய் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.